ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். எடுத்த உடனே முதல்ல வந்து ஐபிஎல் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா ஒரு பாதி ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. மிட் சீசன்ல தான் நம்ம இப்போ போய் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போக வந்து முக்கியமா இதுக்கான அப்டேட்டை தவிர்த்து முக்கியமா வந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கான இந்தியாவோட அப்டேட்டுக்கு நிறைய பேர் நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் எடுக்க போறாங்க? ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு எடுக்க போறாங்களா? இல்ல டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுக்க போறாங்களா? இல்ல முன்னாடி இருந்த ஒட்டுமொத்த ஸ்குவாடு தான் அப்படியே வந்து போக போதா? அப்படின்ற மாரி எக்கச்சக்கமான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில ஒரு சின்ன ஒரு அங்கங்கன்னு சொல்லி அந்த தடயம் மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து அவங்க ஓப்பனாவே விட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே அது இன்னும் அஃபிஷியலா பிசிசிஐ கிட்டேருந்து இன்னும் வரல. ஸோ அதில வந்து ஒரு சில விஷயங்கள் முக்கியமா வந்து கோலி, ரோஹித் ஓப்பனிங் பண்ணுவாங்களா? அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. 2வது வந்து ரிஷப் பண்ட் ஒரு வகையில ஃபிக்ஸ் ஆயிட்டாரு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டுக்கு. அது போக வந்து உங்களுக்கு சஞ்சு சாம்சனா, கேஎல் ராகுலா அப்படின்ற மாரி அது ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. ஆல்ரவுண்டர் பட்டியல்ல ஜடேஜா ஃபிக்ஸட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து உங்களுக்கு சிவம் துபேவும், ஹர்திக் பாண்டியாவும் இருக்காங்க. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் நம்ம வந்து ரிஷப் பண்ட் ஓகே சொல்ட்டாலும், அதுக்கு போக வந்து கேஎல்னா சஞ்சு சாம்சனா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை, அந்த ஒரு டிபேட் வந்து மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம் ரிஷப் பண்ட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் அவருக்கு இருந்தது. ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட்ட மீட் பண்ணாரு. ஆக்சிடென்ட்ட மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு அ உயிர் பொழச்சு வந்திருக்கிறாரு. அது போக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாசம் கிட்ட ஒரு பெரிய ரீஹாப் சிச்சுவேஷனா இருந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி மறுபடியும் என்சிஏல பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஆடி, ஐபிஎல்ல கேப்டன்ஷிப் பண்ணி, ஓன் டிசிஷன் நெறைய எடுக்க ஆரம்பிச்சு, கீப்பிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, நான் இன்னும் விண்டேஜ் பண்ட் தான், நான் இன்னும் மாறல அப்படின்ற லெவலுக்கு வேற லெவல்ல ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஆர்பி திங்க்ஸ் அப்படின்லாம் சொல்றத விட்டுட்டு, மதர் ஆஃப் ஆல் கம்பேக்ஸ் ஃபார் அன் இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்லலாம். அந்த மாரியான ஒரு தரமான ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு. உண்மைய சொல்லப்போனோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து இன்ஜூரியோட நெறைய பிளேயர்ஸ் விளையாண்டுருக்காங்க. அனில் கும்ப்ளேவா இருக்கட்டும், பிரெட்லியோட வேர்ல்ட் கப்ல அந்த நெத்தியில அடிபட்டதா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த மாரி நெறைய பிளேயர் விளையாண்டாலும், இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாவு பயத்த பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் இப்படி விளையாடுறது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். இது ஒரு சைடு. ரிஷப் பண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. இது போக கேஎல் ராகுலா, சஞ்சு சாம்சனா. இந்த போட்டியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு திக் எட்ஜ்ல வந்து கேஎல் ராகுலுக்கு போகுற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி, அது ஒரு ரூமர், ஒரு நியூஸ் பிளான்னு நெறைய சொல்லலாம். பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு குட்டி பிரெடிக்ஷன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே வச்சுக்கோங்களேன். கேஎல் ராகுலுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சஞ்சு சாம்சனோட அதிகம். இது பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து சஞ்சு சாம்சனோட கேஎல் ராகுல் வந்து அதிகமா வேர்ல்ட் கப்ஸ் விளையாண்டுருக்காரு. 2019 இருக்கட்டும், அது போக வந்து உங்களுக்கு 2021 T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2022 T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2024ஓட வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், அது வந்து கீப்பிங்குமே பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3வது முக்கியமா வந்து சஞ்சு சாம்சனோட T20s அதிகமா விளையாண்டுருக்காரு. ஏப்பா ஒரு 20 மேட்ச், 27 மேட்ச் ஆடுனவருக்கும், ஒரு 80 மேட்ச் T20 ஆடுனவருக்கும் வந்து கம்பேரிசன் பண்ணுவீங்களா அப்படின்னா, அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்குது ஆக்சுவலா. இப்படி ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. சரி, கேஎல் ராகுலுக்கு பதிலா சஞ்சு சாம்சன ஏன் எடுக்கலாம்? அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். சஞ்சு சாம்சன வந்து எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கேஎல் ராகுலோட சஞ்சு சாம்சன் ஒரு ஒரு உண்மையிலே சூப்பரான ஒரு கீப்பர். இத வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவர வந்து ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு இன்டர்நேஷனல் விளையாடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா சொல்லியிருந்தாலும், ஒரு சூப்பரான கீப்பர் கேஎல் ராகுலோட. இது வந்து நம்மளோட பிரெடிக்ஷன். 2வது வந்து கேஎல் ராகுல் வந்து T20ல நம்பர் 4, 5 அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து நெறைய தடவ விளையாண்டதில்ல. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து யுஎஸ்லயோ வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து 110 அடிப்பாரு. ஸோ அந்த மேட்ச் மட்டும் தான் 4வது இடத்துல ஆடி இருந்திருப்பாரு. அது வந்து ஒரு ரன்ல இந்தியா தோத்து போவாங்க. தல தோனி வந்து அந்த மேட்ச ஃபினிஷ் பண்ண முடியாம போயிருவாரு. ஸோ இப்படி ஒரு கண்டத்துல இருக்கும்போது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான், அதுவும் 4வது இடத்துல விளையாண்டுருக்காரு. நோட் பண்ணிக்கங்க. 110 ரன்கள் நாட் அவுட். அதுதான் அவரோட T20ல ஹையஸ்ட் ஸ்கோர். T20Iல. இப்படி ஒரு இருக்கும்போது, சஞ்சு சாம்சன் வந்து 3, 4, 5 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வெரைட்டி ஆஃப் பொசிஷன்ல T20ல விளையாண்டுருக்காரு. முக்கியமா வந்து ராஜஸ்தானுக்கு இப்போ 3 இறங்குறாரு. முன்னாடி ஆர்ஆருக்கு 4வது இடத்துல இறங்குனாரு. ஷேன் வாட்சன் இருக்கிறப்போ, அஜின்க்யா ரஹானே தலைமையில வந்து 1 டவுன் இறங்குனாரு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஐ திங்க் 3வதோ, 4வதோ இறங்குவாரு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பொசிஷன்ஸ்ல இறங்கிட்டு இருக்க போகும்போது, அந்த அளவுக்கு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. இது ஒண்ணு. இது போக வந்து 2 பேருமே ஒரு டீசென்ட்டான கேப்டன்ஸ். பட் கேஎல் ராகுல விட சஞ்சு சாம்சனுக்கு வந்து கேப்டன்சி மைண்ட் அதிகம். ஸோ அப்படி ஒரு பட்சத்தில பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் போலாம். பட் ஆனா எல்லாத்தையுமே தாண்டி கேஎல் ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது உண்மதான். சஞ்சு சாம்சனை எடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருந்துமே வந்து
மேபி என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் அப்பியரன்ஸும், ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் சஞ்சு சாம்சனோட கேஎல் ராகுல் அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினாலும், மேபி கேஎல் ராகுலுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு கிடைக்கிறது சான்ஸ் உண்டு. ஆனா, நீங்க இத நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. 2016க்கு அப்புறம் T20 வேர்ல்ட் கப் அவ்வளவா விளையாடல. ஆனா 2021ல இந்தியா வந்து 3 விக்கெட் கீப்பர வச்சு போனாங்க. கேஎல் ராகுல், இஷன் கிஷன், ரிஷப் பண்ட் இப்படின்ற ஒரு 3 பேர். 2022ஓட வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயும் கேஎல் ராகுல் இருந்தாரு. அது போக ரிஷப் பண்ட் இருந்தாரு. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. 3 பேர் கொண்டு போனாங்க. அப்போ 2024 வரப்போகுது இல்லையா? சாரி ஐ மீன் வேர்ல்ட் கப் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த வேர்ல்ட் கப்லயுமே ஒரு வேளை சான்ஸ் பை லக் சஞ்சு சாம்சன் சைடு இருந்தா, சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 3 பேருமே T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலா இப்படி நடக்கிறதுக்கு ஒரு 100ல 10% தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா 2021, 22 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல யாருமே எதிர்பார்க்கல 3 பேர் போவாங்க அப்படின்னு. ஒரு சிலர் வந்து 2021ல கேஎல் ராகுல் வந்து 198 ரன் தான் அடிச்சாரு, 3 மேட்ச் ஆடினாரு. அப்புறம் வந்து T20 வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியா வந்து லீக் மேட்சஸ் மட்டுமே குரூப் மேட்சஸ் மட்டுமே ஆடிட்டு வெளியே போயிட்டாங்க, குவாலிஃபை ஆகல அப்படின்ற மாதிரி அது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து கொஞ்சம் உழப்பினாப்ல. அது போக வந்து 2022 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயுமே கேஎல் ராகுல் கொஞ்சம் சொதப்பினாரு. அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து ஒரு 128 ரன்கள் தான் அடிச்சிருந்திருக்காரு ஒட்டுமொத்த 6 மேட்சஸ்க்குமே சேர்த்து. ஆமா, அதுல வந்து 250 தான் அடிப்பாரு. அதுல வந்து முக்கியமா பங்களாதேஷோட கூட அடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு கொஞ்சம் சீக்கியான பால்ல வந்து அவுட் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அதில் வந்து ஒரு நேபாளுக்கு எதிராகவும் நெதர்லாந்து சம்திங் அந்த மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக தான் வந்து ஒரு 250 அடிச்சிருப்பாரு. இப்படி ஒரு சைட் இருக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு கேஎல் ராகுலோட T20ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் T20ல வந்து ஐபிஎல் பேஸ்டா பார்த்தீங்கனாலும், இல்லை ஒரு நார்மல் T20 பார்த்தீங்கனாலும் கேஎல் ராகுலோட சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஆனால் இன்டர்நேஷனல் ப்ரிஃபரன்ஸ் படி இங்கிட்டு சாயுது. ஸோ இப்போ எப்படி ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்கும் பட்சத்திலும், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் பட்சத்திலும் கொஞ்சம் செலக்டர்ஸ்க்கு மண்டை காய்கிறது கன்ஃபார்ம் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து அவங்க சொன்னது உண்மை தான். கேஎல் ராகுல் ஒரு திக் எட்ஜில் வந்து சஞ்சு சாம்சனோட பெட்டராக தெரியுறன்ற ஒரு காரணம் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால கேஎல் ராகுலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு வந்து பெரிய லெவலில் கொடுக்கப்படல. ஒரு 27-30க்குள்ள தான் T20 ஆடி இருப்பார். அப்போ ஏற்பட்ட ஒரு T20 ஆடிட்டு 19 ஆவரேஜ் ஒட்டுமொத்தத்துக்கு ஒரு 375 ரன்கள், ஹை ஸ்கோர் வந்து ஒரு 55 ஒரு 60 அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து T20ல ஃபுல்லாக கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து பெரிய லெவலில் ஷைன் ஆகலை. அயர்லாண்டில் 44 ரன்கள் ஹையஸ்ட் ஸ்கோர். இப்படி இருக்க போகும்போது அப்பப்போ அவர் கிடைக்கிற சான்ஸ் கூட அவர் கொஞ்சம் கையை விட்டு போகுதோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓடிஐயில் வந்து ஒரு தரமான சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக தரமான ஒரு சூப்பரான ஒரு சதம், அந்த ஒரு விராட் கோலி செலிப்ரேஷன் இப்படிலாம் சொல்லிட்டு காமிப்பார். அதெல்லாம் தரமாக இருந்தது. எல்லாத்தையுமே தாண்டி T20ல வந்து சஞ்சுவா கேஎல் அப்படின்றப்போ நம்ம மனசுக்கு வந்து டே சஞ்சு பாவண்டா எடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்னாலே மச்சான் உன்னை விட அவன் நான் போன மேட்ச் நல்லா ஆடுறான், போன வாரம் ஃபுல்லாக நல்லா ஆடினான், அவன் நல்லா டச்சில் இருப்பான், அவனை அனுப்பிடுவான், நீ ஒண்டவன் நாடு அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லுவோம்ல ஒரு கட்டத்தில். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. ஸோ சஞ்சு சாம்சனை விட கேஎல் ராகுல் பெட்டராக தெரிகிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து மேபி கேஎல் ராகுலுக்கு போகிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக போகிறாங்க, இன்னும் அஃபிஷியலாக வரல. போனால் இந்த ஒரு காரணமாக இருக்குன்றது நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். பார்க்கலாம் அவங்க வந்து என்ன பேசிஸில் எடுக்க போகிறாங்க, என்ன ஒரு காரணம் சொல்ல போகிறாங்க செலக்டர்ஸ் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரிஷப் பண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு, அதாவது சாவை கண்ணெதிராக பார்த்துட்டு ரிட்டன் வந்து ஒரு பயங்கரமான சேவியர்னாக்கெலாம் பண்ணுவார் அப்படின்றத நம்புவோம். T20 ஸ்குவாடு சாரி ஐ மீன் 2022 வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டார், 2021 கொஞ்சம் சொதப்பிட்டார். பார்ப்போம் 2024 ஹோப்பில் இருக்குது. முக்கியமாக பண்டோட ஒரு பேட்டிங்கை வந்து 2020க்கு முன்னாடி வேறு விதமாக பார்க்கலாம், 2020க்கு அப்புறம் வேறு விதமாக பார்க்கலாம். 2021 ஆஸ்திரேலியா அந்த சிட்னி டெஸ்ட்டை வின் பண்ணதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் உண்மையிலே வேறு ரகமில் இருந்து ஒரு மெச்சூரிட்டி நாக் நிறைய இடத்துல ஆடினாப்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லும் கேப்டன்சி, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு வந்ததுனால அவரோட பேட்டிங் கொஞ்சம் மோல்ட் ஆகிருக்குன்றது என் கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு அது அப்படி தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் மூணு பேருமே வந்து 2021, 22 மாதிரி கொண்டு போனாங்கன்னா சூப்பர். இல்லைனா பை லக் சஞ்சு சாம்சன் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் பறக்க போகிறாங்களா, இல்லை 3 பேருமே சேர்ந்து பறக்க போகிறாங்களா அப்படின்றத செலக்டர்ஸ் பேஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ஒரு காரணத்தினால கேஎல் ராகுல் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம், நம்ம வந்து 2 பேருமே சப்போர்ட்டர் தான். பட் கேஎல் ராகுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸாகவும் இன்டர்நேஷனல் வைஸாகவும் பார்த்தா கேஎல் ராகுல் போவார் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம் செலக்டர்ஸ் என்னென்ன சொல்ல போகிறாங்க, என்னென்ன காரணம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. வேற வீடியோ இந்த அருண் சந்திக்கிறேன். சஞ்சு சாம்சன் ஏன் விளையாடலாம், கேஎல் ராகுல் ஏன் கூடாது அப்படின்றத நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். வேற வீடியோவில் இந்த அருண் சந்திக்கிறேன். பாய்.